Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி எப்போ நமக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற சந்தேகம் இருந்தது. லாஸ்ட் டேட் மென்ஷன் பண்ணியாச்சுங்க. இன்னொரு 3 நாளுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணலாம். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஒரு சிலருக்கு டாக்குமெண்ட் கிடைக்காம இருக்குது. அப்போ அந்த டாக்குமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிடுங்க. ஒருவேளை ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அது கிடைக்காம போச்சு அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு பயம் இருக்கும். அப்போ நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு ஒப்புகை சீட்டு அப்படின்னு கொடுப்பாங்க. அதை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இல்லை நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுக்காக ஃபைல் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு ஒரு ஒப்புகை சீட் லாஸ்ட் டே வரைக்கும் பாருங்கள். அப்போது சர்டிஃபிகேட் வந்துருச்சுன்னா அதை வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் அந்த ஒப்புகை சீட்டை வச்சு அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுக்கு மெயில் பண்ணி சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் அனுப்பலாம். இது ஒரு மெத்தட் இருக்குது. அப்போது இந்த தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கில் லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் எப்போ சார் நமக்கு ரேங்க் லிஸ்ட் வரும்? அப்போ லாஸ்ட் டேட்லேருந்து ஒரு 10 days வருங்க. அப்போ நமக்கு ஜூலை 5th ரேங்க் லிஸ்ட் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரேங்க் லிஸ்ட் வந்து அதுக்கப்புறம் ஒரு 1 week நம்ம கவுன்சிலிங் ஆரம்பிக்கும், ஜென்ரல் கேட்டகரி கவுன்சிலிங் ஆரம்பிக்கும். அப்போ நம்ம ஜூலை 2nd week கவுன்சிலிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சூழ்நிலையில் ஆல் இந்தியா கோட்டா பேஸ் பண்ணி நம்ம கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக அது மாறுபடுங்க. என்ன காரணம் அப்படின்னா 2022 ஒரு மாதிரி ரேங்க் வருது, 2023 ஒரு மாதிரி ரேங்க் வருது, 2024 ஒரு மாதிரி ரேங்க் வருது. பட் தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க் வந்தால் தான் கண்டிப்பாக எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். பட் அது வரைக்கும் பேரண்ட்ஸுகளுக்கும் குழந்தைகளுக்கும் அது நம்ம ரேஞ்ச் சேஃபில் இருக்கமா இல்லையான ஒரு சந்தேகம் இருக்குங்க. அப்போ நம்ம 2024, 23, 22 நம்ம ஆரம்பத்திலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். 2022 கட் ஆஃப் தான் நமக்கு ஃபாரின் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னோம். ஸோ அதே அசம்ஷனில் தான் நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ 2022 கட் ஆஃப் அப்படிங்கிறது ரேங்க் அப்படிங்கிறது நம்ம பின்னாடி போயிருந்தது. ஏன்? கொஸ்டின் பேப்பர் கஷ்டம். அப்போ 2022 விட இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் கஷ்டம். இப்போ 2024 ரேங்க் பார்த்தாலும், 23 ரேங்க் பார்த்தாலும், 22 ரேங்க் வந்து பின்னாடி தான் இருக்குது. அப்போ அதை விட கஷ்டமான கொஸ்டின் பேப்பர் இருந்ததுனால அப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு ஒரு சேஃப் ரேங்க் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பட் இந்த ரேங்க் தான் நிரந்தரம்னா கிடையாதுங்க. இந்த ஆல் இண்டியா ரேங்க் அப்படிங்கிறது எல்லா ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் உள்ளே வந்திருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக 100% ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த ப்ரெடிக்டர் ஒரு 50 to 60% கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போது 2022 என்ன மாதிரி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா 2022 கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது ஓசிக்கு 581 இருந்திருக்கு. அதே நேரத்தில் ஆல் இண்டியா ரேங்க் 30,149 இருந்தது. அப்போ இன்னும் வருஷம் என்ன ரேங்க் இருந்தால் நமக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கிடைக்கலாம்னா 28,000 to 32,000 ஆல் இண்டியா ரேங்க் இருந்தால் ஜென்ரல் கேட்டகரிக்கு தமிழ்நாட்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. தமிழ்நாட்டில் இப்போ பிசிஏ பொறுத்த வரைக்கும் 529 மார்க்கில் க்ளோஸ் ஆச்சு. மார்க்கை விட்டுருங்க. பட் ஆல் இண்டியா ரேங்க் 62,537 க்ளோஸ் ஆச்சு, அரௌண்ட் 62,500. அப்போ 60,000 64,000 வரைக்கும். ஏன் இந்த மாதிரி ஒரு 2,000 சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் 2023 பாருங்க 58,000 முடிஞ்சிருக்கும், 2024 பாருங்க 56,000 முடிஞ்சிருக்கும். அப்போ 2,000 வேரியேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ 60,000 64,000 வரைக்கும் இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் பிசிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, 50% சான்சஸ் இருக்கு. இப்போ பிசிஐவை பொறுத்த வரைக்கும் 80,000 முடிஞ்சிருக்கு. அப்போ 78,000 82,000 இருந்தால் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் பிசிஎம்முக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் பாருங்க 496 86,000. அப்போ 84,000 88,000 ரேங்க் அப்படிங்கிறது ஒரு சேஃப் 50-50 சான்சஸ் இருக்கு. அப்போ இது கொஞ்சம் மாறுபடுங்க. இப்போ எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 1,70,000. அப்போ 1,70,000 1,75,000 இருந்தோம்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். எஸ்சிஏ கேட்டகரிக்கும் எஸ்சிஏ 2,40,000 இருக்கணும் எஸ்சிஏ கேட்டகரி. எஸ்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 30,000 இருக்கணும். இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. உங்களுடைய நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடையாது, ஒரு 4-5 டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கேன். அது உங்களுடைய மார்க் என்ன, அது நீட் ஆல் இண்டியா ரேங்க் என்ன, பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதை ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னுமே ஸ்டடியாக ஃபர்தர் அனலைசிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கடந்த 1 வார காலமாக நம்ம வீடியோஸ் போட முடியல, ஒரு சில காரணங்களால வீடியோஸ் போட முடியல. பட் இனி அடுத்தடுத்து வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டே இருப்போம். அப்போ இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, எங்கள் சேனல் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக கவுன்சிலிங் முடிய வரைக்கும் நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டே இருப்போம். எங்கள் வீடியோஸ் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸும் ஈஸியாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த ரேங்க் நமக்கு ஒரு அப்ராக்சிமேட் ரேங்க். கூகுள் ஃபார்ம் மறக்காம ஃபில் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.